வணக்கம். திமுகவின் கதை முடிந்தது. அண்ணாமலையின் அரசியல் வருகை ஜென்சி தலைமுறையினர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் திமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறும். மு.க.ஸ்டாலின் அவர்களது தலைமுறையில் இனியும் யாரும் முதல்வராக வர முடியாது என்று கோவையில் நடைபெற்ற ஒட்டுமொத்த முதல் மாநாடு வீத லீடர்ஸ் அண்ணாமலை நடத்திய மாநாட்டில் அடுத்த இளம் தலைமுறையினர்கள் இளைஞர்கள் அரசியல் என்ன என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இனியும் திமுக ஒருபோதும் ஆட்சியை அமைக்காது. தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் ஆதரவை கொடுக்க வேண்டும். முதல் முறையாக 95% எம்எல்ஏக்கள் புதிதவர்கள். அவர்களுக்கு நாம் ஊக்கமளிக்க வேண்டும். அவர்களது முயற்சிகள் சில தவறுகள் இருந்தாலும் அதை அனுசரித்து 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை அவர்கள் கொடுப்பார்கள் என்பதை நாம் நிச்சயம் வரவேற்க வேண்டும் என்று வீத லீடர்ஸ் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். வருகின்ற அரசியல் எதிர்காலத்தில் நிச்சயம் அண்ணாமலை அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பார். திமுக இடத்தை அண்ணாமலை அவர்கள் நிறைவேற்றுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பாஜகவில் இருந்து அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது புதிதாக வீத லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளார். வருகின்ற இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் 2031 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைவரும் அண்ணாமலையின் பக்கம். சுமார் ஒரே வருடத்தில் அண்ணாமலை அவர்கள் 2 கோடி தொண்டர்களை அடைய வேண்டும் என்பதுதான் அவரது இலக்கு. தற்பொழுது 50 லட்சம் தொண்டர்கள் 10 நாட்களில் இணைந்திருக்கிறார்கள் என்றும் அதில் 70% பெண்கள்தான் என்றும் கூறப்படுகிறது. எந்த ஒரு பின்புலனும் இல்லாமல் அரசியலில் வருகை தந்த அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களை தாக்காமல் அவருக்கு ஆதரவாக பேசுவதும் இளைஞர்களது மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. திமுகவின் இடத்தை அண்ணாமலை அவர்கள் நிச்சயம் முழுவதுமாக அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவார். அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த ஆலமரத்தையும் சரிப்பார் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைவராக இருந்தபோதே திமுகவின் ஒட்டுமொத்த அமைச்சர்களாக இருந்த செந்தில் பாலாஜி போன்றவர்களை 15 மாதங்களில் சிறையில் அடைத்த பெருமை அண்ணாமலைக்குத்தான் சேரும். அவரது வழக்குதான், அவரது ஆதாரபூர்வமான டிஎம்கே ஃபைல்ஸ் தான் தற்பொழுது வரை திமுக மீண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. துணிச்சலான அரசியலை நேரடியாக திமுகவிற்கு எதிர்த்து வைத்தவர் அண்ணாமலை அவர்கள் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் அவருக்கு சாதகமாக அண்ணாமலை அவர்கள் பேசியுள்ளார். அதே சமயம் அண்ணாமலை அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக செய்திகளும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அண்ணாமலை அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் என்ன நடக்கும் தெரியுமா? பெரும்பான்மையான இடங்களில் அண்ணாமலையும் தாவேகாவும் இணைந்து வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் 3வது இடத்தில் அதிமுக, 4வது இடத்தில் திமுக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் திமுகவின் எதிர்கால அரசியல் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவரது மகன் உதயநிதி இவர்கள் செய்த மிகப்பெரிய தவறால் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுகவின் மிக பிரம்மாண்டமான ஆலமரம் இவர்களது ஆட்சியின் ஒட்டுமொத்த சீர்கேடால் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அச்சமாக இருப்பதும் தற்பொழுது கள நிலவரம் திமுகவிற்கு எதிராக இருப்பதும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. ஏனென்றால் மு.க.ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிற்கு அவரை முதல்வராக மக்கள் தேர்வு செய்தார்கள். மிகவும் நம்பிக்கையுடன் தேர்வு செய்தார்கள். ஆனால் 5 ஆண்டுகளில் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் இருந்த பொழுதும் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அமைச்சர்கள் மக்களை ஏளனமாகவும் குறுநில மன்னர்களாகவும் அமைச்சர்கள் தங்களது மாவட்டங்களில் செயல்பட்டதும் எந்த ஒரு அரசு
செயல் திட்டங்களுக்கும் கமிஷன், கரப்ஷன், வேலை வாங்கி தருவதில் இருந்து வேலையை வேறு இடத்தில் மாற்றுவதற்கு, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கும் பணங்கள் என்று திமுகவின் ஆட்சியில் தொட்டதுக்கெல்லாம் பணத்தை பெற்று தற்பொழுது மக்களை ஏளனமாக நினைத்தார்கள். ஆனால் மக்கள் போட்ட அந்த ஒற்றை ஓட்டுக்கள் தற்பொழுது திமுகவின் தலையெழுத்தை மாற்றும் விதமாக மாறிவிட்டது. தற்கூரிகள் என்று விஜய் அவர்களை கூறியதும், அண்ணாமலையை ஆடு என்று விமர்சித்ததும் தற்பொழுது திமுகவின் எதிர்கால அரசியல் கேள்விக்குறியாக மாறிவிட்டது. அண்ணாமலையும் முதல்வர் விஜய் அவர்களும் இளம் தலைமுறையினர்களுக்கு தற்பொழுது அரசியலில் என்ன என்பதை பார்க்கக்கூடிய வகையில் செய்துவிட்டார்கள். இவர்கள் இருவரும் இணைந்து தேர்தலை எதிர்நோக்கி ஒரே அணியாக செயல்பட்டால் நிச்சயம் திமுகவின் நிலைமை மிக பெரிய கேள்விக்குறியாக மாறுவதோடு, ஊழல் வழக்கில் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கூண்டோடு கைது செய்வார்கள். பலரும் கைதுக்கு பயந்து திமுகவில் இருந்து வெளியேறக்கூடிய சூழலும் உருவாகும். ஏனென்றால் திமுகவிற்கு அதிகாரம் இருக்கும் வரைக்கும் தான் அவர்களது ஒட்டுமொத்த ஊழல் வழக்கில் இருந்து தப்பிப்பார்கள். அதுவே அதிகார வர்க்கம் இல்லாமல் அவர்கள் சாமானியவர்களாக மாறிவிட்டால் எப்படி மு.க.ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாக கூட வர முடியாத நிலை ஏற்பட்டதோ, அதேபோல் திமுகவின் நிலைமையும் உருவாகினால் நிச்சயம் திமுகவின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானால் கூண்டோடு பெரும் நிர்வாகிகள், மாஜி அமைச்சர்கள், தொண்டர்கள், பெண்கள் அனைவரும் திமுகவில் இருந்து கூட்டம் கூட்டமாக ராஜினாமா செய்து தாவேகாவிலும் அண்ணாமலையின் புதிய இயக்கத்திலும் இணைவார்கள். அடுத்த கட்ட அரசியல் எதிர்காலம் திமுகவின் இடத்தில் அண்ணாமலை அவர்களது இயக்கம் வரும். அடுத்த போட்டி முதல்வர் விஜய் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் உருமாறும். முதலில் இவர்கள் இருவரும் ஒரே அணியில் இருப்பார்கள். அடுத்து இவர்களுக்கிடையே போட்டிகள் நிகழும். ஆனால் திமுக உதயநிதி அவர்களது கையில் திமுகவை மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒப்படைத்தாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏனென்றால் தேர்தலில் உதயநிதி அவர்களது பேச்சுக்களும் செயல்பாடுகளும் தோல்வியில் முடிந்தது. சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்களது வருகை, அவரது செயல்பாடுகள், முதல்வர் விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதில்களை வழங்காமல் அங்கின்று தப்பி ஓடியதும் சமூக வலைதளங்களில் மக்கள் திமுக ஊழல்வாதிதான் என்பதை 100% உறுதிப்படுத்திவிட்டது. திமுகவின் நிலைமையை தற்பொழுது அண்ணாமலையும் கூடுதலான அரசியல் வருகையால் தற்பொழுது திமுகவை போல நாங்கள் அரசியல் செய்ய மாட்டோம், அனைவரும் சமம்தான் என்பதை நான் உறுதி செய்வேன் என்பதையும், போதையில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவேன் என்பதையும் கோவையில் நேற்று நடைபெற்ற வி த லீடர்ஸ் முதல் மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் பேசியது திமுகவிற்கு எதிரான அரசியல் மட்டும்தான் என்பதும், அண்ணாமலை அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுடன் இணக்கமாக செயல்படுவார், தேவைப்பட்டால் கூட்டணியும் வைப்பார் என்றும் கூறப்படுகிறது. முழுமையாக இளைஞர்களை கவரும் வகையில் அண்ணாமலையின் செயல்பாடுகள் இருப்பதால் நிச்சயம் திமுகவிற்கு விஜய் அவர்கள் மட்டுமல்ல அண்ணாமலையும் தற்பொழுது குடைச்சலாக மாறிவிட்டனர். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.